Hello everyone. Today நாம what is Wumpus World அப்படின்ற ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். This is an important question in AI for specifically for engineering students. So let's get in. What is Wumpus World? Wumpus World is an example of grid world. Grid worldனா grid பார்த்துருப்பீங்கல்ல மேட்ரிக்ஸ் அந்த பேஸ் பண்ணி ஒரு கேம் used in artificial intelligence to demonstrate power of knowledge based agents. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட்ஸோடைய பவர் என்னன்னு இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஏஜென்ட்னா என்ன ஏஐயில் ஃபஸ்ட் இதை புரிஞ்சுப்போம். In artificial intelligence, an agent is anything that can perceive the environment through sensors and act upon that environment through actuators. இப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏஐ ப்ரோக்ராமராக இருக்கீங்கன்னா யூ வில் டெவலப் ஏஜென்ட். ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, அது சென்சர்ஸை வச்சு அதனுடைய என்வாயன்மெண்ட் என்னன்றதை இட் கேன் சென்ஸ் புரிஞ்சுக்கும் இது என்னது அப்படின்ட்டு. அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் அப்படின்றத வச்சு இட் கேன் பர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? இது இன்னும் டீட்டெயிலாக போக போக ஏஐ லெசன்ஸ் வரும்போது வி வில் சி. இப்போது நம்ம ஸ்டாண்டர்டாக ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் எழுதுகிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு லீனியர் ஸ்கிரிப்ட், அதாவது ப்ரோக்ராம் லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது ஒரு ஃப்ளோவில் போகும். சரியா? ஆனால் ஏஜென்ட்ன்றது ஏஐ ஏஜென்ட் இஸ் அட்டானமஸ். இதுதான் கீ. சரியா? இட் கேன் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன். இட் ஃபாலோஸ் அ பர்செப்ஷன் ஆக்ஷன் சைக்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் வில் பர்சீவ் என்ன என்வாயன்மெண்ட்டு அப்படின்ட்டு, அப்புறம் ஆக்டிவேட்டர்ஸ்ன்றதை வச்சு இட் வில் பர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் டு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணுமோ அந்த கோலுக்காக இட் வில் டூ. ஸோ இது ஏஜெண்ட், ஏஐ ஏஜென்ட்னா என்ன? அதுக்கு அடுத்தது வாட் ஆர் நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ்? நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட்னா is a type of agent, AI agent தான் அதுவும், that uses central repository of information called a knowledge base to make decisions. அதுவே ஒரு டிசிஷன் எடுத்து அது பேஸ் பண்ணி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு நான் குவிக்காக ஒரு எக்ஸாம்பிள் டெல் யூ. இப்போ அமேசான்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கு பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் உங்கள் ஆர்டர் போட்டிங்க, ஆர்டர் வரல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு, ஸோ வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் கோ டு தி அமேசான் சைட். அங்கே சேட் வித் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இட் லாஸ்க் நீங்கள் என்ன ஆர்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா, பில்லிங் பற்றியா, அக்கௌண்ட்டை பற்றியான்னு இட் லாஸ்க். ஸோ நம்ம இப்போ ஆர்டரை பற்றி அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் அது எடுத்துகிட்டு வரும். ஸோ இட் கேன் நீங்கள் ஒரு 4 பொருள் வாங்கியிருக்கோம் நம்ம அங்கேனாக்கா அது 4 டீட்டெயில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போது நீங்கள் டிசைட் பண்ணலாம் எதுன்ட்டு. அது சென்ஸ் பண்ணுது, ஓ இவங்க ஆர்டரை பற்றி கேட்குறாங்க, ஸோ வில் ஃபெச் 4 ஆர்டர்ஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இட் டிசைட்ஸ் இது பண்ணுற பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இஃப் வி சே இந்த மாதிரி ஆர்டர் வரல அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு, ஸோ இட் வில் செக், இல்லை டோன்ட் வரி இந்த மாதிரி இது ஆக்ஷனில் இருக்குன்ட்டு இட் வில் செக் த டேட்டா பேஸ், என்ன அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குதுன்னு இட் வில் ட்ராக் அண்ட் டெல் யூ இதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு. ஸோ இட் டிசைட்ஸ் உங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம், நீங்கள் உங்கள் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இட் டிசைட்ஸ், ஓ இது தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு இட் ரியாக்ட்ஸ்.
So this is a example of knowledge based agent. ஸோ நம்ம பாடத்துக்கு வருவோம். ஸோ வாட் இஸ் அ நாலேஜ் பேஸ், அதை பற்றி இப்போ பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டு ஃபங்க்ஷன் இட் நீட்ஸ் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் நாலேஜ் பேஸ், இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ அமேசான் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, ஃபேக்டஸ் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்றது ஃபேக்ட். அதை பேஸ் பண்ணி இட் பிரிங்ஸ் இன். அப்புறம் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் இன்ஜின்னா என்னது? த பிரெயின் த ப்ராசஸஸ் த ஃபேக்ட்ஸ், இட் அப்ளைஸ் ரூல்ஸ், லாஜிக்கல் ரூல்ஸ் டு த நாலேஜ் பேஸ் டு டெடியூஸ் நியூ ஃபேக்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டு மேக் டெசிஷன்ஸ். இப்போ இந்த அமேசான் எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டோன்னா, இட் திங்ஸ் ஓகே இவங்களுக்கு ஆர்டர் வந்து வரலான்ட்டு ஆர் வரீடு, ஸோ வி லெட் அஸ் ட்ராக் இட் அப்படின்ட்டு அதுவே டிசைட் பண்ணி இட் இன்ஃபரன்ஸ். அது இன்ஃபரன்ஸ்னால் என்ன மீனிங்னா, அது வந்து ஓகே இதுக்காக தான் இவங்க இதை கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இட் பிரிங்ஸ் இன் தட் டீட்டெயில்ஸ். புரியுதா? நாலேஜ் பேஸ்டு ஏஜென்ட்னா இதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் டீலேட்டெல்லாம் பார்க்கணுன்னா அப்புறமா பார்க்கலாம். ஸோ நம்ம Wumpus எக்ஸாம்பிளுக்கு வந்துடும். Wumpus World is basically a game that have rooms, cave rooms connected by pathways. இப்போ இது வந்து 16x16 ரூம், 16 ரூம் இருக்கும், மேட்ரிக்ஸாக நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ரூமில் வூம்பஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது பீஸ்ட், ஒரு கேமில் ஒரு பீஸ்ட். அது வந்து இட் வில் ஈட் எனி ஒன் ஹூ என்டர்ஸ் த ரூம். ஸோ வூம்பஸ் கேன் பி ஷாட். இந்த வீடியோ கேம்லாம் விளையாடுறது பசங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த ரூம்குள்ளே போனால் we can shoot, the agent can shoot the wumpus. ஆனால் the agent has only one arrow available. அப்புறம் அந்த கேமில் அதர் ரூம்ஸில் பிட் இருக்கலாம், ஒரு குழி, பெரிய குழி இருக்கலாம். அண்ட் ஒரு ரூமில் ஹீப் ஆஃப் கோல்டு இருக்குது. ஸோ நம்ம கோல் என்னன்னா, அந்த ஹீப் ஆஃப் கோல்டை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றது தான் இந்த கேமோடைய கோல். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது எதுக்கு இது வந்து ஏஐயில் யூஸ் பண்ணி நமக்கு சொல்கிறாங்கன்றதை நான் இதில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஃபஸ்ட்டு இந்த கேமை ஈஸியாக புரிஞ்சுக்கேன், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஸோ பீஸ் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? இது வந்து பர்ஃபார்மன்ஸ். 1000 பாயிண்ட் கோல்டு எடுத்தா, ஓகே, -1000 பிட்டில் விழுந்துட்டா, குழியில் விழுந்துட்டா. -1 ஃபார் எவ்ரி மூவ், ஒரு மூவ் பண்ணாலே -1. -10 ஒரு ஏரோ எடுத்து யூஸ் பண்ணோன்னா -10. ஓகே, இப்போ இதுதான் பர்ஃபார்மன்ஸ். நம்ம பண்ணுறதுக்கான பர்ஃபார்மன்ஸ், நம்ம இதை செஞ்சோன்னா இது சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி என்வாயன்மெண்ட். இது என்வாயன்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் என்வாயன்மெண்ட். இது வந்து 4x4 கிரிட், 16 ரூம் இருக்குது. ஓகே, 4x4 with pits at some squares and gold at 1 square and agentோட பொசிஷன் 1,1 ஃபஸ்ட்டு ரூமில் இருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்ஷன்ஸ் என்னென்ன அந்த ஏஜெண்ட் எடுக்க முடியும்னா, டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட், 1 ஸ்கொயர் போகலாம், கிராப் an object, shoot an arrow. ஓகேவா? இதெல்லாம் தான் ஆக்ஷன்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ்னு முன்னாடி பேசினோம்ல, அது ஆக்ஷன்ஸ். ஓகே, சென்சர்ஸ். இப்போ நம்ம போன இதில் பார்த்தோம்ல சென்சர்ஸ்னு. ஸோ அது என்ன சென்சர்ஸு அதையும் பார்த்துருவோம். இந்த கேம் ரிலேட்டடாக என்ன சென்சர்ஸ். இன் ரூம்ஸ் அட்ஜசன்ட் டு த wumpus, த பீஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் வரும். ஸோ அதுதான் ஏஜென்ட்டு கேன் பர்சீவ். நெக்ஸ்ட் ரூம் இருந்தால் இந்த ரூமில் பேட் ஸ்மெல் அடிக்கும். இஃப் த ஸ்கொயர் அட்ஜசன்ட் டு பிட், குழி இருந்தால்
பர்ஸ் ஏஜென்ட் பர்சீவ்ஸ் ப்ரீஸ். ஏஜென்ட் வந்து ப்ரீஸு சில்லாக காத்தடிக்கும். எந்த ரூமில் கோல்டு இருக்கோ அந்த ரூமுக்கு நெக்ஸ்ட் ரூமில் கிளிட்டர், அந்த ரூமில் கிளிட்டர் அடிக்கும். நெக்ஸ்ட் ரூமில் அந்த ரூமில் இட் வில் கிளிட்டர். ஓகே. when an agent walks into a wall he perceives a bump. இடிச்சுக்கிட்டா, செவுரில் இடிச்சுக்கிட்டா மாதிரி. when Wumpus is killed its screams can be perceived anywhere in the environment. இப்போ ஊம்பஸ்ன்ற பீஸ்ட்டு கொண்டுட்டோன்னா அது வந்து எல்லா ரூம்லேயும் கேட்கும். ஸோ இதான் சென்சர்ஸ். ஏஜென்ட்டுக்கு இருக்கிற சென்சர்ஸ். ஓகே. சரி, நம்ம கேமில் சொன்னாக்க நம்ம போகிற கேமுக்கு அந்த சென்சர்ஸ். ஓகே, நம்ம ஆக்சுவலாக இப்போ 16x16 பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம இதுதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏஜென்ட் வந்து இஸ் ஹியர். ஓகே. ஸோ இந்த மாதிரி பொசிஷனை வச்சு we'll see this example. The above figure shows Wumpus world. ஓகே, டிஃப்ரென்ஸ் பொசிஷன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் தான். இது இல்லாமல் இங்கே வந்து ஊம்பஸ் இங்கே இருக்க மாதிரி இருக்குது, இங்கே இருக்க பதிலாக இங்கே போடலாம், இங்கே போடலாம், எங்கே வேணால் இருக்கலாம் ஊம்பஸ். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். ஸோ an agent in the Wumpus world draws conclusions. இதுதான் கீ. இது வந்து இட் வில் கன்க்ளூட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஃப் ஃபேக்ட்ஸ் ஆர் கரெக்ட், ஓகே, naturally the conclusions will be correct. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஏஐ லெசன் இதில். ஸோ அதனோட ஆக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது எப்படி அப்படின்றத we will understand. ஓகே. ஓகே, now knowledge base of AI agents contain 5 initial conditions. ஓகேவா? ஏஜென்ட்டுக்கு 5 knowledge base conditions. It starts with 1.1. ஓகே. It knows that this is the safe position. இங்கே வந்து சேஃப் பொசிஷன் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏது? இந்த இடம் சேஃப் ஃபார் தி ஏஜென்ட். இட் நீட்ஸ் டு மூவ் அஹெட் எய்தர் டு ரீச் த ரூம் ஆஃப் கோல்ட் ஆர் டு பி சேஃப். ஒன்று இங்கேயே இருக்கலாம், இல்லைனா இட் ஹேஸ் டு மூவ் டு ரீச் த கோல்ட். ஓகே. ஸோ நவ் இப்போ என்ன பண்ணுது? It does not perceive a stench or breeze in the adjacent room are safe as concluded based on fact. இப்போ இந்த இடத்துல ஸ்மெல் இல்லை, which means it can move to 2.1, 1.2. இப்போ நம்ம இதை பார்ப்போம். 1.2க்கு போகலாம், 2.1க்கு போகலாம். இந்த இடத்துல ஸ்மெல் எதுவும் இல்லை, ப்ரீஸ் எதுவும் இல்லை. எங்கே? ஓகே, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஓகே. ஸோ let us say it goes to 2,1. At this point it gets a breeze. 2,1 உள்ள வந்தா it gets a breeze. அப்போனா என்ன அர்த்தம்? 3,1ல இல்லைன்னா 2,2ல பிட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட் கன்க்ளூட்ஸ் தட், இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வருது? that 2,2 there could be a pit or 3,1ல there could be a pit. இப்போ நான் சொன்ன விஷயம்தான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். ஸோ இட் மூவ்ஸ் பேக். திருப்பி 1,1க்கு இட் மூவ்ஸ் பேக். நவ் இட் கோஸ் டு 1,2. இட் பர்சீவ்ஸ் அ ஸ்டென்ச். This indicates there is a wumpus. இப்போ
1, 2க்கு போகுது. அப்போ there is a stench. அப்போனா என்ன அர்த்தம்? 1, 3லேயோ இல்லை 2, 2லேயோ வூம்பஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ the wumpus could be at 1, 3, 2, 2. But 2, 2 is the position where the agent assumes that there could be a pit. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம் இல்லையா, இங்கே வந்தால் ஒரு பிட் இருக்கலாம் அப்படின்னு ப்ரீஸ்னால் கண்டுபிடிச்சோம். ஸோ இட் மீன்ஸ் 2, 2ல் தேர் குட் பி எ பிட் அப்படின்னு ஸ்மெல் பண்ணுது. ஓகே, டிசைட் பண்ணுது, கன்க்ளூட் பண்ணுது. ஓகே, நவ் எய்தர் இட் கேன் பி 3, 1 ஆர் 2, 2 எது பிட்டு. ஸோ நம்ம இங்கே போனோடனே ஸ்டென்ச் வந்ததுனால wumpus could be in 2, 2 or 1, 3. அதான் சொல்லுது. wumpus could be 1, 3 or 2. But 2, 2 is a position where the agent assumes pit இருக்கலாம் அப்படின்னு நினைக்குது. Since it does not receive a breeze in 1, 2, it concludes that the pit is absent in 2, 2. இங்கே பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். நோ இந்த இந்த இடம் வந்த உடனே இங்கே ப்ரீஸ் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இங்கே பிட் இல்லை. ஓகே, புரியுதா? ஸோ 2, 2 சேஃப்னு டிசைட் பண்ணுது ஏஜென்ட். ஸோ இட் கன்க்ளூட்ஸ் the pit is absent in 2, 2. புரியுதா? பட் then what about wumpus? If the wumpus was present in 2, 2, it would detect a stench at 2, 1. இங்கேயே இந்த இடத்துலையே ஸ்டென்ச் வந்திருக்கும். இங்கே wumpus இருந்தால் அதுக்கு ஸ்டென்ச் வந்திருக்கும். ஸோ கிளியராக நமக்கு என்ன தெரியுது? Okay, if the wumpus is present at 2, 2, it would detect stench in 2, 1. So it concludes that 2, 2 is safe and the wumpus is present at 1, 3. Conclude பண்ணிடுது. ஸோ ஓகேவா? இதுதான் விஷயம். ஸோ நவ் கன்க்ளூடிங் திஸ் இஸ் டிஃபிகல்ட் வித்தவுட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ்னால் நாலெட்ஜ் பேஸ் வேண்டும். அதான் இது சொல்லுது. ஃப்ரம் ஹியர் த ஏஜென்ட் குட் கோ டு 2, 3 ஆர் 3, 2. ஓகே, 2, 3 ஆர் 3, 2. ஸோ இப்போ இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். If it selects 2, 3, he will perceive glitter. ஓகேவா? அங்கே போனால் கிளிட்டர் கிடைச்சிரும், கோல்டு கிடைச்சிரும். ஹென்ஸ் இட் இஸ் த ரீசனிங். இந்த ரீசனிங்னால தான் த ஏஜென்ட் could take correct actions, and this is dependent on correctness of the fact. அங்கே காத்தடிக்குது, இங்கே ஸ்மெல் பண்ணுது, அதெல்லாம் வச்சு தான்
அந்த ஃபேக்ட்ஸை வச்சு தான் இட் இஸ் ரீசனிங். இதுதான். ஓகே, ஸோ வி கன்க்ளூட் that logical reasoning is the essence to have correct conclusions. லாஜிக்கலாக நம்ம ரீசனிங் கரெக்டாக இருந்தால் தான் we can கரெக்டாக கன்க்ளூட் பண்ணோம். இப்போ இதில் என்ன லெசன்னா, if knowledge base is true, then sentence is derived has to be true. நாலேஜ் பேஸு அந்த ஏஜெண்ட்டுக்கு கரெக்டாக இருந்தால் அப்போ அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, இதில் விஷயம் வந்து நம்ம we'll have to understand few more things. ஓகே, இப்போ இப்போ ஒரு பாயிண்ட்லேயும் தேர் இஸ் அ ஓகே, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் கோஸ் ஹியர், செக்ஸ் ப்ரீஸுக்கு, கம்ஸ் பேக் ஹியர், திருப்பி இங்கே வந்துடுது, இங்கே போகுது, ஸ்மெல் பண்ணுது, கம்ஸ் பேக். இது என்னன்னா, இட் கிரியேட்ஸ் நாலேஜ் பேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நாலேஜ் பேஸை வச்சு இட் performs action. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இட் மூவ்ஸ் டு 1,2. இங்கே ஸ்மெல் வந்தோடனே அதை பேஸ் பண்ணி இட் கன்க்ளூட்ஸ், இங்கே ப்ரீஸ் இல்லை, ஸோ இட் கன்க்ளூட்ஸ் 2.2 இஸ் சேஃப். இது சேஃப்னு கன்க்ளூட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த கேம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நவ் லெட்ஸ் கம் பேக் ஹியர். பாரு, இப்போ ஒரு நாலேஜ் பேஸ் டெவலப் ஆகுதா, ஒரு ரூமுக்கு போகிறோம், அதை பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் பேஸ், அதுக்கப்புறம் அதை இன்ஃபர் பண்ணுறதுக்கு 2,2 யூஸ் பண்ணுது. இன்னொரு ரூம் போகுது, ஓகே இங்கே வந்து ப்ரீஸ் இல்லை 2,2ல், அதனால there is no pit there அப்படின்னு inference. okay, this is important. ஸோ இதுதான் நாலேஜ் பேஸ் ஏஜென்ட்டுக்கு என்னது. ஏன் இந்த எக்ஸாம்பிள் வூம்பஸ் வேர்ல்டு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஏஜெண்ட்டை சென்ஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்குது. ஸோ இட் பர்சீவ்ஸ் அண்ட் டேக்ஸ் ஆக்ஷன். புரியுதா? இது வந்து ஏஜென்ட்டு என்ன பண்ணுது, ஏஜென்ட் இன் ஏஐ. புரியுதா? இதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்படுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஐ வில் ஆன்சர். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஃபார்